நம்ம வீட்டை விட்டு எவ்வளோ தூரம் தான் தள்ளி இருந்தாலும் சில ரெசிபீஸ் ஞாபகம் வரும்போதே வீட்டு ஞாபகம் வந்துடும். அப்படி என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லேருந்து எங்கள் ஆயாவோட ஒரு ரெசிபி, வளர்கிற பிள்ளை நல்லா சாப்பிடணும் சாமின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ஊட்டி விடுறது தான் ஞாபகம் வருது. பிரியமானவர்களுக்கு பிரியமான வணக்கம். ஹோம் சிக்காக இருக்கவங்களுக்காக ஈஸியான ஒரு தக்காளி குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு தாச்சியில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 5-6 பல் பூண்டை உளிச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க கூட ஒரு 2-3 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்ல பழுத்த ஒரு 4 சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டையும் 2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து மிக்சியில் அரைக்க போகிறீங்கன்னா ஆற வச்சு கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் ஆட்டங்கல்ல அரைக்க போகிறீங்கன்னா செம்ம டேஸ்டியாக வரும். அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாமா? கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பை போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போய் கொதிச்சு வந்துச்சுன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் தலைன்னு கொதிக்கிற குழம்புல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து அப்படியே தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து சூடான சாதத்து கூட நச்சுன்னு சைட் டிஷ்ஷோட சர்வ் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கே போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்டடீஸ்க்காகவோ ஜாப்காகவோ வீட்டை விட்டு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு சிம்பிள் மீல் கண்டிப்பாக தேவை. இன்னும் இதுக்கு வெயிட்டிங். இந்த ரெசிபியை சேவ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இப்படி அருமையான ரெசிபீஸை டெய்லி பார்க்கலாம்.